ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, அந்த 2 ரவுடிகளும் வீராவோட ஆட்டோவில் ஏறிக்கிறாங்க. வீரா கிளம்பலான்னு இருக்கும்போது அடுத்து 2 பேர் வர்றாங்க. எங்களுக்கு மந்தவெளிக்கு போகணும், நாங்களும் ஆட்டோவில் ஏறிக்கலாமா? அவங்க தரது மாதிரி 500 ரூபா நாங்களும் தரோன்னு சொல்ல வீரா அவங்க எதுக்காக வந்திருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆட்டோ சவாரிக்கு வராது, 2 பேர் இறங்குங்கன்னு வீரா சொல்ல, ஓ இந்த இடமே வசதியாக இருக்கும் நீ முடிவு பண்ணிட்டியா, அப்போ எங்களுக்கும் ஓகே தான் சொல்லி அந்த 2 பேரும் ஆட்டோவை விட்டு இறங்குறாங்க. வீரா அவங்க ஆட்டோவில் மறைச்சி வச்சிருந்த ஒரு பெரிய கம்பி எடுத்து அந்த ரவுடியை கூட சண்டை போடுறாங்க. ஆனால் 4 பேர் இருந்ததுனால வீராவால் சமாளிக்க முடியல. அவங்க வீராவை பிடிச்சி தள்ளி விட வீரா தலையில் அடிபட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்த வீராவை 4 ரவுடிகளும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. ஒரு ரவுடி வீரா கிட்ட நெருங்கி போகும்போது அந்த இடத்துக்கு மாறன் வராரு. அப்புறமா அங்கே சண்டை நடக்குது. சண்டையில் மாறனோட கையில் ஒரு ரவுடி கத்தியால் கிழிச்சு விட்டுறாரு. அப்புறமா அந்த ரவுடிகளை அடிச்சு போட்டுட்டு வீராவை தூக்கிட்டு மாறன் வராரு. மாறன் தூக்கிட்டு வரும்போதே வீரா கண் முழிச்சு பார்க்குறாங்க. என்னை இறக்கி விடுடான்னு சொல்லி கீழே இறங்கிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதாடி, இந்த நேரத்தில் யாராவது சவாரிக்கு வருவாங்களான்னு மாறன் கேட்க, இத்தனை நாளும் நான் இந்த மாதிரி தானே வந்துட்டு இருந்தேன், இவ்வளோ நாளும் எந்த பிரச்சனையும் வரல, ஆனால் இப்போ பிரச்சனை வந்திருக்குன்னா இப்போ தான் எனக்கு புரியுது, எல்லாமே நீ செட்டப் பண்ணது தானேன்னு கேட்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடின்னு மாறன் சொல்ல வீரா நம்ப மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக்டா, இப்படி ஆட்களை செட்டப் பண்ணி என்கிட்ட வம்பு பண்ணியாச்சுதுன்னா அதுக்கப்புறம் நீ வந்து காப்பாற்றினதும் உன் மேலே இறக்கம் வந்துருமான்னு கேட்குறாங்க. உனக்காக நான் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் உனக்கு என் மேலே சந்தேகமான்னு கேட்க, கன்ஃபார்மாக நீ தான் செட்டப் பண்ணியிருப்ப, ஒருவேளை நீ எனக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு உன் மேலே எந்த இறக்கமும் வராதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, நீ என்னை நம்பலைனாலும் பரவாயில்ல, என்னை வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுன்னு மாறன் கேட்க வீரா முறைச்சி பார்க்குறாங்க. சவாரிக்கு வந்ததா நினச்சிக்கோ, காசு வேணா கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. வீராவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாறன் பின்னாடி ஏறிக்கிறாரு. அப்புறமா வீரா கிட்ட, நான் வேணா முன்னாடி வந்து உட்காரட்டுமா, ஏன்னா யாராவது சவாரிக்கு கூப்பிட்டா நீ பின்னாடி ஏற்றிக்கலாம்லன்னு மாறன் கேட்க வீரா முறைச்சி பார்க்குறாங்க. மாறன் ஆட்டோவில் போகும்போதே வீரா கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. இதோ அந்த ஏரியா தான், இங்கே என்னோட மாமியார் வீடு இருக்குது, விருந்துக்காக நான் வந்திருக்கேன், என் பொண்டாட்டி கொஞ்சம் பிடிவாதக்காரி தான், ஆனால் சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிரும், அவள் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல வீரா முறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் என் மாமியாரையும் குழந்தையாலையும் சும்மா சொல்லக்கூடாது, 2 பேர் என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போதே வீடு வந்துடுது. அப்புறமா வீரா மாறன் கிட்ட காசை கொடுன்னு கேட்குறாங்க. பணம் என்கிட்ட இல்லை, ஆன்லைனில் பே பண்ணலான்னா மொபைல் ரீசார்ஜும் முடிஞ்சிடுச்சுது, நீ மட்டும் எனக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டா நான் இப்போவே பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வீரா கோவமா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்த சீனில் கண்மணியும் பாக்கியமும் பேசுகிறத காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிறத வள்ளி கவனிக்கிறாங்க, அதை வீடியோவும் எடுக்கிறாங்க. பாக்கியம் கண்மணி கிட்ட, இன்னைக்கு நீ அசத்திட்ட கண்மணி, உன் நடிப்பை பார்த்து உன் மாமனாரே மிரண்டு போயிட்டாரு, ஒரு நிமிஷம் நான் கூட நீ கொளுத்திப்பியோன்னு பயந்துட்டேன் கண்மணின்னு சொல்ல, நான் எதுக்காக கொளுத்திக்க போகிறேன், அப்படி கொளுத்திக்கணும்னு முடிவு பண்ணாலும் இந்த வீட்டையும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கொளுத்திட்டு தான் நான் சாவேன் அத்தைன்னு சொல்கிறாங்க. அந்த வள்ளிக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா கண்மணி, நீ கொளுத்திப்பேன்னு சொன்னதுக்கப்புறமும் அவன் மாறன் கூட வீராவை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான்னு பாக்கியம் சொல்ல, ஆமாத்த, அந்த வள்ளிக்கும் சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டணும், ராஜேஷையும் என் அண்ணனையும் கொண்ட இவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், இவங்க யாரையும் நான் நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டேன் அத்தைன்னு சொல்ல, அப்போ வீராவோட வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறது கண்மணின்னு பாக்கியம் கேட்குறாங்க. வீராக்கு சீக்கிரமாகவே அந்த மாறன் கிட்டேருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடணும், அப்புறமா வீராக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடணும்னு கண்மணி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வள்ளி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வீரா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாளேன்னு பாக்கியம் சொல்ல, அதுக்காக தான் அந்த ராமச்சந்திரனை வச்சு பேச போகிறேன், அவர் சொன்னால் கண்டிப்பாக வீரா கேட்பா, அதை நான் பார்த்துக்கிறேன்னு கண்மணி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறதையும் கேட்டு வள்ளி ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா காலையில் மாறனை காட்டுறாங்க. மாறன் வாசலில் நின்று வள்ளி நடந்து வரதை பார்க்குறாங்க. அத்தை எதுக்காக இப்போ இங்கே வருது, வரமாட்டேன்லாம் சொல்லிட்டு போச்சுதுன்னு நினைக்கிறாங்க. வள்ளி வரும்போதே தனக்கு தானே பேசிட்டு வராங்க. அந்த பாக்கியமும் கண்மணியும் சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு நினச்சேன், ஆனால் என் குடும்பத்தையே அழிக்க பார்க்குறாங்க, இதை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சிட்டே வராங்க. வள்ளி மாறனை கண்டுக்காமல் உள்ளே போகிறாங்க. மாறன் வள்ளியை பார்த்து, ஹலோ இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வள்ளி மாறனை பார்த்து, நீ இன்னும் இந்த அரண்மனைக்குள்ளே போகலையாடா, வெளியே காவல் காத்துட்டு இருக்கேன்னு கேட்க, நீ எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு பாரு, வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. நான் வீராவை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், கண்டிப்பாக இன்னைக்கு அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு தான் நான் போவேன்னு வள்ளி சொல்ல, ஐயோ அத்தை, உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்கிறதுக்கு, நீயும் சபதம்லாம் எடுக்காத அத்தை, நான் வேணா உனக்கு இங்கே இடம் ஒதுக்கி போடுறேன், ஆமாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தியான்னு கேட்குறாரு. ஏண்டா இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அது புரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கேன்னு வள்ளி கேட்க,
ஏன் உன் அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரா? அதான் அண்ணி அங்கே வந்துட்டாங்களே, அப்புறம் என்னவா அவருக்குன்னு மாறன் கேட்க, மனசுக்குள்ளேயே வள்ளி பேசிக்கிறாங்க. அந்த கண்மணி தாண்டா பிரச்சனை, இதை எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்னு நினைக்கிறாங்க. வள்ளி வீராவை பார்க்கணுன்னு மாறன் கிட்ட சொல்ல, அவ தான் வீட்டில் இல்லையே, வெளியில் போயிருக்கான்னு மாறன் சொல்கிறாங்க. எப்போ வருவான்னு வள்ளி கேட்க, ஆமாம் அவள் என்கிட்ட சொல்லிட்டு தான் போறா பாரு. ஏன் அத்தை நீ வேறேன்னு மாறன் சொல்ல, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி வீராவை நான் பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு வள்ளி உள்ளே போகிறாங்க. கண்மணி ராமச்சந்திரனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறமா ராமச்சந்திரன் கிட்ட வீராக்கும் மாறனுக்கும் டைவர்ஸ் வாங்குற விஷயமா பேசுகிறாங்க. வள்ளி சித்தி மட்டும்தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததா நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கும் வீராக்கும் இது ஒரு விபத்து மாதிரி தான். எங்கள் அண்ணனை எப்படி ஒரு விபத்தில் இழந்தனோ அதே மாதிரி தான் இப்போ வீராக்கும் நடந்திருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 2 விபத்தையும் பண்ணதுமே அந்த மாறன் தான். அந்த மாறன் கூட வீரா வாழ்கிறதுக்கு எப்போவுமே சம்மதிக்க மாட்டா. மாறன் பண்ண தப்புக்காக வீரா எதுக்கு மாமா தண்டனை அனுபவிக்கணும்? அதனால அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாமா சொல்கிறீங்கன்னு கேட்க, நீ சொல்கிறதும் சரிதான் கண்மணி. அவள் எதுக்காக அந்த தண்டனையை அனுபவிக்கணும்? நான் இன்றைக்கே ஒரு லாயரை பார்த்து பேசுகிறேன்னு ராமச்சந்திரன் சொல்கிறாரு. அதை கேட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீரா ராமச்சந்திரனுடைய துணி கடைக்கு வராங்க. அவங்கள பார்த்த ராகவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. வா வீரான்னு சொல்லி கூப்பிட, மாமா நான் பழைய ஸ்டாஃபாக தான் வந்திருக்கேன், எனக்கு வேலை வேணும்னு கேட்க, அதை கேட்டு ராகவன் ஷாக் ஆகுறாரு. இதோட எபிசோட் முடியுது.